உண்மையாக சொல்கிறேன், ஷாப் வச்சுக்கிற எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்க்கும்போது அதான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கடை வச்சுக்கிற எல்லாருமே கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் தெளிவாக இருந்திருப்பாங்க, சில பேர் கூட விட்ருப்பாங்க. நான் வந்து தெளிவாக தான் இருந்தேன். ஏன்னா இவங்க எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்புவாங்க. ஸோ சம்டைம் கூட்டமாக இருக்க டைம் வருவாங்க, சம்டைம் வந்து காலியாக இருக்க டைம் வாங்க வாங்குறது ஒரு 2 பொருள் தான் வாங்குவாங்க. எனக்கு வந்து இந்திக்காரங்க வந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று வாங்கினாங்க. காசு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. கேட்டுட்டு அப்படியே நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காசு வாங்கிடுவாங்க வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பேஸ்ட்டை வாங்கி பார்த்துட்டே இருப்பாங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று கேட்டுன்னு இருப்பாங்க. நம்ம மைண்டை வந்து குழப்புற மாதிரி பண்ணுவாங்க. பார்த்துட்டே இருப்பாங்க. திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க, சரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டேன். அங்கேயே தான் நின்றுட்டுருந்தேன். அப்புறம் சில்லறையும் கொடுக்கறதுக்கு கையில் வச்சுருந்தேன். அவங்க கொடுக்குற காசும் கையில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆச்சு, அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. காசு கொடுத்துட்டேன். அந்த சில்லறை என் கையில் தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அவங்க காசும் வாங்கினாங்க, அந்த பேஸ்ட்டையும் வாங்கினாங்க, சில்லறையும் கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் காசு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். இல்லையே கொடுத்துட்டேனே அப்படின்னாங்க. கேமரா இருக்குது, கேமராலாம் செக் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு யோசிச்சாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொன்னானுங்க. அப்புறமா அது முடிஞ்சுது. ஸோ நம்ம கவனமாக இருந்தால் கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிக்கலாம். கவனம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் கோட்டை விட்டுட்டு இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கடை வச்சுருக்கவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி யாரை நம்புறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், கடனும் யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்கள் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனும் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் பொறுத்து வந்து நான் கொடுக்கவே இல்லை, நான் வாங்கவே இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய ஏமாந்துருக்கேன். பாவம்னு நினச்சிட்டு கேட்கும்போது பாவமாக கேட்பாங்களா, சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா 3 மாதம் 4 மாதம் கடைக்கே வரமாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வாங்கவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? சார் பாவம் பார்க்கறதுனால இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாவமே பார்க்கக்கூடாது, இனிமேல் யாருக்கும் கடனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க தோணும். உண்மையாக இருக்கிறவங்களையும் நம்ம அப்படி தான் நினைப்போம், பொய்யா இருக்கிறவங்களையும் நம்ம அப்படி தான் நினைப்போம். இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா உண்மையாக இருக்கிறவங்க தான். உண்மையாக கஷ்டப்படுறவங்க வந்து எங்கேயாச்சும் கடன் கிடைக்காதா, நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம ஃபேமிலியை நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட மாட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களையும் நம்ம வந்து தப்பாக தான் நினைக்கிற ஒரு சூழ்நிலை. அது என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கடை வச்சுருக்கவங்க எல்லோரும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே.